வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வவுனியா புளியங்குளம் பகுதியில் கோர விபத்து, இளைஞர் பரிதாப உயிரிழப்பு, சகோதரி படுகாயம். யாழில் சிறுமிக்கு நடந்த கொடூர சம்பவம், பிரான்ஸ் வாழ் நபருக்கு நீதிமன்றம் வழங்கிய தண்டனை. நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு காய்ச்சல், பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பிணை செலுத்தவோ அபராதம் செலுத்தவோ போதிய பணமில்லாத காரணத்தினால் 3000 கைதிகள் சிறையில் தடுத்து வைப்பு, வெளியான தகவல். இலங்கை எப்போதும் எனது இரண்டாவது தாய்நாடு போன்றது, இலங்கையை புகழ்ந்து தள்ளிய சீன தூதுவர். சஜித் ரணில் கூட்டணி தொடர்பில் நலிந்த ஜெயதிச வெளியிட்ட கடும் விசனம். கொழும்பில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச்சூடு, படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த தொழிலதிபர் உயிரிழப்பு. வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவல், 6 சிறுவர்கள் உட்பட 8 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதே எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். வவுனியா புளியங்குளம் புதூர் சந்தி பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் அவருடன் பயணித்த அவரது சகோதரி பலத்த காயங்களுக்குள்ளாகி வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சகோதரியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஏனையின் பிரதான வீதியின் புளியங்குளம் புதூர் பகுதியில் முன்னாள் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் தாக்கம் காரணமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் பயணித்த அவரது சகோதரி படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறுமி ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட நபருக்கு யாழ் மேல் நீதிமன்றம் கடுமையான தண்டனை விதித்துள்ளது. 3 குற்றச்சாட்டுகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 10 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 30 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி விதித்தார். விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட சிறுமி சம்பவத்தால் கர்ப்பமடைந்ததும் பின்னர் அவரது அனுமதியின்றி சட்டவிரோத கருக்கலைப்பு நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சுமார் 6 மாத கரு கலைக்கப்பட்டதும் சாட்சியங்கள் மூலம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பின்னர் ஏமாற்றிய குற்றவாளி தற்போது பிரான்சில் தலைமறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவருக்கு எதிராக திறந்த பிடியாணை பிறப்பித்த நீதிமன்றம் சம்பவம் தொடர்பான தகவல்களை பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கும் குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்திற்கும் உடனடியாக அறிவிக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் விரைவாக நீதிமன்றத்தில் முன்வைத்து குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்ததன் மூலம் வழக்கை குறுகிய காலத்திலேயே நிறைவு செய்து தண்டனை பெற்றுக் கொடுத்துள்ளனர். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், ஏமாற்று வாக்குறுதிகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு இந்த தீர்ப்பு வலுவான எச்சரிக்கையாக அமைகிறது. சட்டத்தின் பிடியிலிருந்து அவரும் தப்பிக்க முடியாது என்பதையும் இந்த தீர்ப்பு மீண்டும் வலியுறுத்துகிறது. காய்ச்சலால் பாதிக்கப்படும் குழந்தைகளை தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உரிய சிகிச்சை பெற்றுக் கொடுக்குமாறு பெற்றோருக்கு சுகாதார பிரிவினர் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குழந்தைகளின் உயிரை தேவையற்ற ஆபத்தில் ஆழ்த்தாமல் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பணிப்பாளரும் விசேட சிறுவர் வைத்திய நிபுணருமான பிரதீப் ரத்னசேகர வலியுறுத்தியுள்ளார். தற்போது லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சுமார் 50 குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 4 ஒரு பகுதியினர் தீவிர சிகிச்சை தேவைப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தால் வைத்தியசாலையின் கொள்ளளவையும் மீறும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார்.
எனவே குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் தாமதிக்காமல் அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ பரிசோதனையும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றோருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் வீட்டு வைத்தியம் அல்லது சுய சிகிச்சை முறைகளை நம்பி காலதாமதம் செய்வது குழந்தையின் சிகிச்சைக்கான முக்கியமான நேரத்தை இழக்க செய்யும் என்பதால் எந்த ஒரு சுய சிகிச்சையையும் தவிர்த்து தகுதியான மருத்துவர்களின் ஆலோசனையை உடனடியாக பெற வேண்டும் என்றும் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். பிணை பணம் அல்லது நீதிமன்றம் விதித்த அபராத தொகையை செலுத்த முடியாத காரணத்தால் 3371 கைதிகள் பல ஆண்டுகளாக சிறையில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அண்மை அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிலைமை நாட்டின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக நிலைவரும் அதிக நெரிசலுக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி அபராத தொகையை செலுத்த முடியாமல் 28 சிறைச்சாலைகளில் 1940 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் பிணை பணத்தை செலுத்த முடியாத காரணத்தால் மேலும் 21 சிறைச்சாலைகளில் 1131 கைதிகள் சிறைவாசம் அனுபவித்து வருகின்றனர். இவ்வாறு விடுதலை பெற முடியாமல் நீண்ட காலமாக சிறைகளில் தங்கியிருக்கும் சில கைதிகள் சிறைச்சாலைகளில் ஏற்படும் போராட்டங்களுக்கு தலைமை வகிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களின் உணவு, தங்குமிடம் மற்றும் ஏனைய அடிப்படை வசதிகளுக்காக அரசு ஆண்டுதோறும் கணிசமான நிதியை செலவிட வேண்டியுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட பின்னரும் 5 மாதங்களுக்கும் மேலாக சிறையில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை 325 என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி நாட்டின் 21 சிறைச்சாலை நிறுவனங்களில் இந்த நிலைமை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி வசதியின்மை, பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய இயலாமை மற்றும் உறவினர்கள் பிணை வழங்க முன்வராதமை ஆகியவையே இந்த நிலைமைக்கான முக்கிய காரணங்களாக கணக்காய்வு அறிக்கைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படும் சந்தர்ப்பங்களில் இவ்வாறான கைதிகள் குறித்து விசேட கவனம் செலுத்தி அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவராக தனது பதவி காலத்தை நிறைவு செய்து பிரியாவிடை பெறவுள்ள கீசென் ஹாங் சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்னவை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது சீனா எப்போதும் இலங்கையின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாகவே தொடரும் என்றும் எதிர்காலத்திலும் இலங்கையின் அபிவிருத்தி முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்தார். மேலும் இலங்கை மக்கள் தமக்கு வழங்கிய அன்பும் அக்கறையும் விருந்தோம்பலும் என்றும் மறக்க முடியாதவை என குறிப்பிட்ட அவர் இலங்கை எப்போதும் எனது இரண்டாவது தாய்நாடு என்று உணர்வு பூர்வமாக தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இலங்கையில் தூதுவராக கீசென் ஹாங் ஆற்றிய அர்ப்பணிப்பான சேவைகளுக்கும் இலங்கை சீனா உறவுகளை மேலும் வலுப்படுத்த அவர் வழங்கிய முக்கிய பங்களிப்பிற்கும் நன்றியை தெரிவித்தார். அத்துடன் அரசு முன்னெடுத்து வரும் நல்லிணக்க முயற்சிகள், தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து குடிமக்களையும் சமத்துவத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்துவதற்கான அரசின் உறுதிப்பாடு குறித்தும் சபாநாயகர் விளக்கம் அளித்தார். இந்த சந்திப்பில் இலங்கை சீனா இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் விரிவான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. குறிப்பாக இலங்கையின் போக்குவரத்து துறை, வேகமாக வளர்ந்து வரும் மின்சார வாகன சந்தை மற்றும் நாட்டின் நிலையான அபிவிருத்தி திட்டங்களுக்கு சீனாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்தும் இரு தரப்பினரும் கவனம் செலுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சயீத் ரணில் கூட்டணி என்பது உண்மையான அரசியல் கூட்டணி அல்ல என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடியில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசியல் முயற்சியில் சஜித் பிரேமதாசவை ஆதரவாளராக மாற்றும் நோக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற போது பொருளாதார ரீதியாக பலவீனமடைந்து நெருக்கடி
நெருக்கடியில் சிக்கியிருந்த நாட்டை மீள கட்டியெழுப்பும் சவாலை எதிர்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். 2024 செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் இருக்கவில்லை என குறிப்பிட்ட அமைச்சர் பொருளாதாரத்தை ஒரு நிலையான பாதைக்கு கொண்டு வந்து சீரமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியினால் நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 11% பாதிக்கப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலைமைகளும் நாட்டை பாதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் எவ்வித பொருளாதார கட்டுப்பாடுகளுமின்றி நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த முடிந்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த முன்னேற்றம் மத்திய வங்கி மற்றும் சர்வதேச அமைப்புகளின் புள்ளி விவரங்களில் மட்டுமல்லாது மக்களின் அன்றாட வாழ்க்கையிலும் உணரக்கூடிய வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய முக்கிய இலக்கு நாட்டை மேலும் பலப்படுத்துவதாகும் என தெரிவித்த நலிந்த ஜெயதிச, நிறுவனங்கள், அமைப்புகள், தனிநபர்கள் மற்றும் தொழில் முனைவோர் தமது பொருளாதார இலக்குகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய சூழல் தற்போது உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதேசம், இனம், மதம் அல்லது தொழில் வேறுபாடுகளின்றி ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதுடன் அதன் பயன்கள் மக்களை சென்றடைய செய்வதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்தார். இது இறுதி இலக்கு அல்ல என தெரிவித்த அமைச்சர் நாட்டை முன்னேற்றும் பயணத்தில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை விரைவில் ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒரு சட்டத்தை ரத்து செய்வது அல்லது சட்ட மரபுரிமைகளை மேற்கொள்வது உடனடியாக மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடு அல்ல என குறிப்பிட்ட அவர் முன்னைய அரசியல் காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் இதுபோன்ற மாற்றங்களை மேற்கொள்வதாக கூறியிருந்த போதிலும் அதற்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் விமர்சித்தார். கொழும்பு பொரலஸ்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெல்லன்வில பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த தொழிலதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விடுமுறை விடுதியின் உரிமையாளரான 55 வயதுடைய தொழிலதிபர் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் களுவோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் மருத்துவர்களின் தீவிர முயற்சிகளையும் மீறி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் உயிரிழந்த தொழிலதிபர் தனது விடுதிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்ட நபர்கள் யார் என்பது இதுவரை கண்டறியப்படாததுடன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் குறித்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொரலஸ்கமுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தில் உள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலை தொடர்ந்து 6 சிறுவர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராண்ட் ஹேவன் நகரில் அமைந்துள்ள குறித்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் வீட்டிற்குள் இருந்து 8 பேரின் சடலங்களை மீட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 5 முதல் 15 வயதுக்குட்பட்ட 6 சிறுவர்களும் அடங்குவதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஆரம்ப விசாரணைகளில் உயிரிழந்த சிலரின் உடல்களில் துப்பாக்கிச் சூட்டு காயங்கள் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் வசித்து வந்த அனைவரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் வெளிப்புற நபர்கள் தொடர்புடையதாக இதுவரை எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டில் இருந்த ஒருவரே முதலில் அங்கிருந்தவர்களை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிட்டு பின்னர் தன்னையும் உயிரிழக்க செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் தீ பரவலும் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் ஏற்பட்டிருப்பதால் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மிச்சிகன் மாநில காவல்துறையின் தீ வைப்பு விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.